இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தினால ஆனது. நம்ம எலும்பு, தோல், ரத்தம், கொழுப்பு இப்படி எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் உடல்ல சமநிலையில் இருக்கும்போது தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். பஞ்சபூதங்கள் சமநிலை கெட்டுருச்சு அப்படின்னாக்க ஆரோக்கியம் கெட்டுரும். அப்போ பஞ்சபூதங்கள் எது சீர்கெட்டு இருக்குதோ அதை சரி செய்யக்கூடிய புள்ளி உடல்ல எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு அக்குபஞ்ச சிகிச்சையாளருக்கு தெரியும். அந்த புள்ளிகளுக்கு தூண்டுதல் கொடுக்கும்போது உடல்ல ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், உள்ளுறுப்புகள் பலமடையும். அப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது இன்ஸ்டன்டான ரெமெடி அப்படிங்கிறது இல்லை, இன்ஸ்டன்டாகவும் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் ரெமெடிங்கிறது கம்ப்ளீட் ரெமெடியாக இருக்கும். அதுதான் இதில் டிஃப்ரெண்ட். இப்போ இதில் எனக்கு வந்து இந்த எல்லோ, ப்ளூ, ரெட்டுன்னு இருக்கிறது கூட அந்த பஞ்சபூதங்களை இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த ப்ளூ வந்து நீர், இல்லை காற்று. ஆமாம். இப்போ ரெட்டுங்கிறது வந்து ஃபயர் இண்டிகேட் பண்ணுது, எல்லோங்கிறது எர்த் இண்டிகேட் பண்ணுது, ப்ளூங்கிறது ப்ளூ வாட்டர் இண்டிகேட் பண்ணுது. ஓகே. இப்படி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சேனல் இண்டிகேட் பண்ணுது. மொத்தம் உடல்ல வந்து 14 சேனல்ஸ் இருக்கு. 14 சேனல்ஸ்ல மொத்தமா 360 புள்ளிகள் இருக்குது. இதுல நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள் வெறும் 65 புள்ளிகள் தான் பயன்படுத்துவோம். அந்த புள்ளிகள் எல்லாமே முழங்கைக்கு கீழையும் முழங்காலுக்கு கீழையும் தான் இருக்கு. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பகுதிகள் மட்டும்தான், முழங்கைக்கு கீழையும் முழங்காலுக்கு கீழே மட்டும்தான். அப்போ இதுக்கு மேலெல்லாம் ஏன் இவ்வளவு புள்ளிகள் இருக்கு அப்படின்னாக்க, நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோட எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, வந்து எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அப்போ அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னாக்க அங்கே புள்ளிகள் அமைஞ்சிருக்கும். இதை எனர்ஜியை பாஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான டிரான்ஸ்மிட்டிங் பாயிண்ட்ஸ். இது ஸ்மால் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எனர்ஜி பாயிண்ட்ஸ். இதான் எனர்ஜியை ரிசீவ் பண்றது. இப்போ நுரையீரலுக்கு கொடுத்த மாதிரி. ஆமா. பித்தப்பையில கல். இப்போ நம்ம கல்ல அடிப்படையா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். 3 பாடியில எனர்ஜி பாடி தான் முதல் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ் கெமிக்கல் பாடி, மூணாவது ஸ்டேஜ் தான் பிசிக்கல் பாடி. இப்போ எனர்ஜி பாடியில நோய் ஏற்பட்டு அது கெமிக்கல் பாடிக்கு கடத்தப்பட்டு அதுக்கு பிறகுதான் பிசிக்கல் பாடிக்கு கடத்தப்படுது. புரியுது. அப்போ நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய கல்லையோ கட்டியோ பேஸா வச்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இது நிரந்தரமாக குணமாக லைஃப் லாங் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப கட்டி வந்துகிட்டே இருக்கும். புரியுது. அது மெடிசன் கொடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி, கல் அடிப்படையாக வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது நிரந்தரமாக குணமாக. இப்போ கெமிக்கல் பாடிங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ். அப்போ கெமிக்கல் பாடியை பேஸ் பண்ணி சுகர் டெஸ்ட்டையோ அல்லது தைராய்டு டெஸ்ட்டையோ இப்படி ஏதோ டெஸ்ட் பேசிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதுவும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. ஏன்னா நோய்க்கு மூல காரணம் அது இல்லை. அப்போ மூல காரணங்கிறது எனர்ஜி லெவலில் ஒரு இம்பேலன்ஸ் நடந்திருக்குது, பஞ்சபூதத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அந்த இம்பேலன்ஸ் சரியானா மட்டும்தான் நோய் நிரந்தரமாக குணமாகும். இதுதான் மரபு மருத்துவங்கள் எல்லாத்தோட அடிப்படையும் இதுதான். அக்குபஞ்சர் அதில் பஞ்சபூதங்களை ஒவ்வொன்றையும் நாடி பார்க்கறது மூலமாகவும், கேட்டீர்கள் மூலமாகவும், முகத்தை பார்க்கறது மூலமாகவும் கண்டறிஞ்சு சிகிச்சை கொடுக்குது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வியாதிகளுக்கு நோயின்னு பேர் வச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தீங்க. அதை கியூர் பண்ற அக்குபஞ்சர் மெத்தட் பத்தி. உடல்ல ஏற்படக்கூடிய சங்கடங்களை தானாவே கியூர் பண்ணிக்குது. நாம தான் தப்பான அறிவை கொண்டு உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதெல்லாம் நோயின்னு புரிஞ்சுக்கிறோம். எதெல்லாம் சொல்றேன் பாருங்க. ஒரு வாந்தி எடுத்துருச்சுன்னு வைங்களேன், அது தப்புன்னு நினைக்கிறோம், அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறோம். வாந்தி உடலுக்கு பொருந்தாதவன்னு வெளியே தள்ளுது. வாந்தி எடுக்கிற ஒருத்தருக்கு வாந்தி எடுக்கிற மாதிரியே இருந்தாவோ இல்லை அப்படியே செட்டில் ஆயிடுச்சுன்னா நல்லா ஃபீல் பண்ண மாட்டார். வாந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு ஃபீல் பண்ணும். அந்த சௌகரியங்கிறது வாந்தி ஆனதுக்கு பிறகுதான் அது சௌகரியம் இருக்குது. ஏன் வாந்தி வருதுன்னா அது உடலுக்கு பொருந்தாம போயிடுது. அப்போ பொருந்தாம போனதை உடம்பு வெளியே தள்ளுறது தானே நல்லது. அப்போ அதுதான் நடக்குது. ஆனா நான் மட்டும் என் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன், என் உடம்பு நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் நம்ம நினைச்சோம்னாக்க அது உடம்பு கூட நமக்கு ஒரு இணக்கம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உடம்பு முதல்ல மதிச்சுக்கணும். உடம்பு எனக்கு முடியலப்பா, கொஞ்சம் உட்காரு, ரெஸ்ட் எடு, படுத்துக்கன்னு சொல்லும்போது படுத்துக்கிறோம், பசிக்குதுன்னு சொல்லும்போது சாப்பிட்றோம்ல. அது மாதிரி எனக்கு முடியலை, இந்த அழுக்கெல்லாம் வெளியே தள்ளிடுவோம், நம்ம சுத்தமா இருப்போம் 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது அதை அலோவ் பண்ணுவோம். அது நம்மள ஆரோக்கியமா அதுவே சரி பண்ணிக்கும். அதுவே சரி பண்ணக்கூடிய டெக்னாலஜி. இப்படி எல்லாமே தானா ஈஸியா நடக்கிற மாதிரி மனிதனுடைய டிசைனே அப்படி இருக்கு. எல்லா உயிர்களோட டிசைன் அப்படிதான் இருக்கு.